நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 8வது பாசுரம். இந்த பாசுரத்தில் கண்ணன் பேரில் மிகுந்த அன்புடைய பெண் ஒருத்தி இன்னும் பாவை நோன்பிற்கு கிளம்பாமல் இருக்கின்றாள். சரி, அவள் இன்னும் கிளம்பலையே, அவளை விட்டுட்டு போயிடலாமான்னா போகக்கூடாது என்பதற்காக அவளையும் துரிதப்படுத்தி அழைத்து கொண்டு கண்ணனை சேவிக்க செல்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார். 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. இந்த பாடல்ல எழுப்பப்படுகின்ற பெண் மிகவும் உத்தமமானவள். எம்பெருமானை தன் அன்பினால் கட்டியவள், எல்லோராலும் விரும்பப்படக்கூடியவள். அவளையும் இந்த நோன்பில் இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே அவளிடம் சென்று பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை சொல்கின்றாள். அதனுடைய முதல் அடையாளமாக கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு திசையில் ஆகாயத்தில் சூரியன் வர ஆரம்பித்து விட்டது. சூரியன் வருவதற்கு முன்பாகவே நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, கிழக்கு வெளுத்துடுச்சு அப்படிம்பாங்க கிராமப்புறங்களில். அப்படி அந்த ஒரு வெளிச்சம், சூரிய உதயத்திற்கு முன்பாக ஏற்படக்கூடிய வெளிச்சத்தை கீழ்வானம் வெள்ளென்று என்று காட்டுகின்றாள். அப்போ கீழ்வானம்னு ஒன்று இருந்தால் மேல்வானம் என்று ஒன்று இருக்க வேண்டுமா இல்லையா? கீழ்வானம்ங்கிறத பெரியோர்கள் எப்படி சொல்கின்றார்கள் என்றால், நாம் வசிக்கின்ற பூலோகம். இந்த பூலோகத்தில் இருக்கின்ற நாமெல்லாம் தூய்மையான உள்ள தூய்மையோடு, உள்ளம் வெளுத்து பக்தியோடு இருந்தால் மேல் வானமாகிய இறைவனை எளிதில் அடையலாம், நமக்கு ஆத்ம சமர்ப்பணம் விரைவில் கைகூடும் என்பதாக ஒரு வியாக்கியானத்தை செய்திருக்கின்றார்கள். அப்ப பக்தி என்கின்ற வெளிச்சத்தை கொண்டு ஆத்ம சமர்ப்பணத்தை அடையலாம். அடுத்து எருமை சிறு வீடு மேய்வான். ஏன் இங்கே எருமை என்று சொல்கின்றால், எருமை என்பதை தாமச குணத்திற்கு உதாரணமாக சொல்லுகின்றார். தாமச குணம் என்ன செய்யும்? இங்கே நமக்கு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்கிறோம்ல, அப்படி இங்கே கிடைக்கின்ற சுகங்களை மட்டுமே பார்த்து கொண்டு இதற்குள்ளேயே உழன்று கொண்டு இறைவனை நினைக்க விடாமல் செய்து விடுமா. அப்படிப்பட்ட எருமை என்ன செய்யும்? காலையில் மேய்ச்சலுக்கு கிளம்பும். போய் நல்ல பனி சேர்ந்து புல் இருக்கும், ரொம்ப பச்சை பசுமையாக புல் இருக்கும். இந்த எருமை போய் நல்ல புல்லை மேயாமல் மேலே இருக்கிற அந்த நீரோடு இருக்கின்ற மேற்புல்லை மட்டும், அந்த நுனிப்புல் மேய்தல்னு சொல்லுவாங்கல்ல, எருமை இந்த நுனிப்புல்லை மேய்து விட்டு வந்து விடுமா. அப்படி இருக்காது நீ என்று சொல்வதற்காகத்தான் எருமை சிறு வீடு மேய்வான் என்று அந்த பெண்ணிற்கு சொல்லுகின்றார். எருமை மாடு என்ன செய்யுமா? நன்றாக வளர்ந்து நிற்கின்ற சுவை அறியாது கரும்போட அந்த மேலே இருக்கிற தழையை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துருமா, கரும்போட சுவை தெரியாமல். அப்படி நீ இந்த உலக சிற்றின்பங்களில் மூழ்கி இருக்கியே, கரும்பாகிய கண்ணனை சுவைக்க வேண்டும் வா என்று அழைக்கின்றான். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான். பரந்தாமன் நாமத்தை பாடிக்கொண்டு நம்மோடு இருக்கின்ற மற்ற பிள்ளைகளும் மார்கழி நீராடுவதற்காக செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அதனால் அவர்களை எல்லாம் நான் நிறுத்தி வைத்திருக்கின்றேன். நீ எழுந்திராய், எழுந்து வா. எழுந்து என்ன செய்ய வேண்டும்? பாடி பறை கொண்டு. யாரை பாட வேண்டும்? மாவாய் பிளந்தானை. மாவாய் பிளந்தானைனா கேசியன் என்கின்ற குதிரையாக வடிவமெடுத்து வந்தவனுடைய வாயை பிளந்து அந்த அரக்கனை அழித்தான். அதை மாவாய் பிளந்தானை. மல்லரை மாட்டிய. என்ன நடக்குது? கம்சன் பல வழிகளில் இந்த ஆயர்பாடியிலேயே வச்சு கண்ணனை முடிச்சிடணும்னு நினைக்கிறான். எதுவும் நடக்கலைன்ன உடனே கண்ணன் பேரில் ரொம்ப பாசம் வச்சிருக்கிற அக்ரூரரை கூப்பிட்டு, நீ போய் அவனை மதுராவுக்கு கூட்டுட்டு வா, நம்ம இடத்துல வச்சு அவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி போய் கூட்டுட்டு வர சொல்கிறான். அக்ரூரர் ரொம்ப மனசு வருத்தம், ஆனால் கிருஷ்ணனை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம். போய் கண்ணனையும் அவருடைய அண்ணனாகிய வசுதேவரையும் அழைத்து கொண்டு மதுரா நகரத்திற்குள் வருகின்றான்.
வரும்பொழுது நல்ல 2 அசுரர்களை மல்லர்களாக நிறுத்தி இவர்களை அழிக்க பார்க்கின்றான். கண்ணனும் வசுதேவனும் விளையாட்டாக அந்த மல்லர்களை அழித்து விடுகின்றார்கள். அந்த விருத்தாந்தத்தை ஆண்டாள் இங்கு சொல்கின்றார், மல்லரை மாட்டிய என்று. அப்படிப்பட்ட தேவாதி தேவனாகிய கண்ணனை நாம் என்ன செய்ய வேண்டும்? சென்று நாம் சேவித்தால், நம்ம போய் சேவிக்கணுமா? இறைவன் நம்மை தேடி வருவான்னு நினைப்பதை தாண்டி நாம் அவன் இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். எப்படி விபீஷணன் என்ன செய்ய வேண்டும்? நான் சரணாகதி செய்ய வேண்டும் என்று நினைத்த உடனே எங்க ராமன் இருக்கிறானோ அந்த இடத்தை தேடி சென்றான். அப்படி நாமும் கண்ணன் இருக்கின்ற இடத்தை தேடி செல்ல வேண்டும். அவாவென்று ஆராய் அருளேலோர் எம்பாவாய், அவனுடைய புகழினை பாடிக்கொண்டு, அந்த கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் வா என்று. ஏன் நம்ம போய் சேவிக்கணும்? இன்னொரு விஷயம் இருக்குதுல. கஜேந்திரன் என்ன செய்ததான்? கஜேந்திரன்கிற யானை நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது தினமும் அந்த நாராயணனுக்கு ஒவ்வொரு பூவாக எடுத்து சென்றது. எடுத்து போய் அர்ச்சனை செய்தது. ஒரு நாள் முதலையின் வாயிலே மாட்டிக்கொண்டு விட்டது. மாட்டிக்கொண்ட உடனே ஆதி மூலமே என்று கதறியது. அன்னைக்கெல்லாம் சென்று சேவித்த கஜேந்திரனால இன்னைக்கு வர முடியலன்னு உடனே கஜேந்திரனுடைய ஆபத்தை நீக்குவதற்காக அந்த நாராயணன் ஓடி வந்தான். அதனால் நாம் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கோம். உடல் நல்லா இருக்குது, மனம் நல்லா இருக்குது, சிந்தனை சரியாக இருக்கின்றது என்பதால் நாம் சென்று அந்த இறைவனை வழிபட வேண்டும் என்பதை இன்றைய பாசுரத்தின் மூலமாக அந்த தேவாதி தேவனை, நாராயணனை, கேசவனை நாம் சென்று சேவிக்க வேண்டும் என்று இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றாள்.